ஸோ ஹாய், அப்படியே ஒரு வழியாக கிளம்பியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் போயிட்டு வேலையை பார்ப்போம். ஏகப்பட்ட ஒர்க்லாம் இருக்குது. ஸோ தீபாவளிக்கு வந்தோம். தீபாவளி வந்துட்டு எல்லாத்தையும் முடிச்சாச்சு, எல்லாம் முடிஞ்சு. ஸோ அப்புறம் இன்னொரு விஷயம்னா, மேலே ஹார்ட்டு ஏன் ஏன் அது சும்மா நார்மலாக போடலாமே. சரி, நல்லா இருக்கு, நல்லா இருக்குல்லையா என் மண்டைக்கு வச்சிருக்க குடிமிக்கிறதுக்கும். ஸோ அதான் குருக்கு முதல்ல வந்து நான், ஆனால் வந்து எனக்கு பின்னாடி வந்து எல்லாருமே வேலைக்கு போயிட்டாங்க. ஸோ நான் மட்டும் வேலைக்கு போகல இல்லை, கிளம்பிட்டேன். நீ தான் கிளம்பிட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வேலைக்கு கிளம்பியாச்சு. ஸோ அப்புறம் நாங்கள் ஏதோ போயிட்டுருக்கு லைஃப். ஸோ நம்மளும் ஏதாவது பண்ணலாம், ஏதாவது சாதிக்கலாம்னு பார்த்தா நடக்காது. ஸோ நான் பண்ண ஒரு சில தப்புகள்னால நிறைய விஷயங்கள்லாம் இழந்துட்டேன். நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன்னு சொல்கிறத விட ஒரு சில விஷயங்கள், தெரியாத விஷயங்கள்லாம் நிறையவே இழந்துட்டேன். ஸோ அதனால் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. அதை பற்றி நான் ஃபீல் பண்ணக்கூடாது. ஸோ அடுத்தடுத்து வந்து வாழ்க்கையிலேருந்து அடி கொடுத்தனா அப்படி நின்றக்கூடாது. ஸோ நம்மளை வந்து எவ்வளோ தான் அடித்தாலும், சொன்ன மாதிரி வடிவில் சொன்ன மாதிரி தான், எவ்வளோ தான் அடித்தாலும் தாங்கிக்கிட்டு முன்னேறி போகிறே தான் வருது. ஸோ வந்து எல்லாத்துலேயும் எல்லா வாழ்க்கையிலையும் சில அடிகள் விழத்தான் செய்யும். ஸோ நம்ம தான் அதை பண்ணணும். ஸோ அப்போ இன்னொரு விஷயம், ஏன் ப்ரோ இந்த மாதிரி வந்து கலர் இல்லாமல் இந்த மாதிரி போட்டுட்டிங்கன்னா, ஸோ இப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ பாருங்கள், நான் வந்து வீடியோ போடுறது நல்லா இருக்கான்னு பாருங்கள். ஸோ வந்து எண்ணம் போல் வாழ்க்கை ஆரம்பிச்சிட்டாண்டா. எண்ணம் போல் மட்டும்தான் வாழ்க்கை, சும்மா. சரிங்களா? ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். லைஃப்பில் வந்து யாரையுமே ஏமாற்றணும்னு நினைக்காதீங்க. ஸோ அது ஒரு இருக்கையில் ஒரு பெரிய கொடூரமான வழி. ஸோ நம்ம ஒருத்தங்களை ஏமாற்றும் போது நம்மளை ஒருத்தன் மேலே வந்து ஏமாற்றுவான். ஸோ அதெல்லாம் உண்மையில இருக்கையில் ரொம்ப ஒரு இது மனவலி.